ஞானக்கூத்தனின் கிடைக்காத கவிதைகள் என்கின்ற பொருண்மையில் அழகிய சிங்கர் ஐயா அவர்களை உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். உங்கள் கைத்தட்டல்களோடு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கு ஜனவரி மாதம் நடக்க போகிறது அப்படிங்கிற செய்தி தமிழ்வன் மூலம் எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த சமயத்தில் புத்தக கண்காட்சியில் இருந்தேன் நான். அப்போ எனக்கு என்ன தோணிச்சு, ஞானக்கூத்தன் பேரில் ஒரு கவிதை போட்டி நடத்தலான்னு. ஞானக்கூத்தன் நினைவு கவிதை போட்டின்னு ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும் நடத்தினேன். அதுக்கு 90 கவிதைகள் கிடச்சிது. அதுலேருந்து ஒரு 62 கவிதைகள் செலக்ட் பண்ணி ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகத்து பிரதியை தமிழனுக்கு கொடுக்க விரும்புகிறேன் முதல்ல. அடுத்தது சிவகுமாருக்கு. இதில் ஞானக்கூத்தன் சொல்லியிருக்கார், சிந்தனை, தெளிவு, சிக்கனம், ஆனந்தம் கவிதைன்னு அப்படி சொல்கிறாரு. அதை பேஸ் பண்ணி கவிதைகளை எழுத சொன்னேன் எல்லாரையும். அப்புறம் 10லேருந்து 20 வரிக்குள்ளே தான் கவிதை எழுதணும்னு சொன்னேன். எல்லோரும் அதே மாதிரி எழுதினாங்க. தலைப்பு வச்சு கவிதை எழுதணும்னு ஒரு கட்டளை போட்டேன். அந்த கட்டளைக்கும் பணிஞ்சாங்க எல்லோரும். 90 கவிஞரில் 61 கவிதைகள், 62 பேர் தான் இது கொடுத்துருக்காங்க. நன்றி. இப்போ எல்லோரும் தமிழ்நாடு மூச்சுங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிரமிழ் எல்லா இலக்கிய நண்பர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாங்க. மத்தியான நேரத்தில் பேசிட்டு போயிடுவாங்க. அது சில சமயம், ஏன்னா நான் இலக்கிய கூட்டங்களும் நடத்திட்டு இருந்தேன். அதில் பிரமிழ் அடிக்கடி வருவார். ஒரு சமயம் என்ன ஆச்சு, சீனிவாசன் என் நண்பர், அவர் வரும்போது பிரமிழும் வந்துட்டார். இது என்னோட ஆபத்தாக போயிடுதேன்னு நினச்சேன் நான். ஏன்னா 2 பேரும் 2 விதமான மனிதர்கள். அதில் பிரமிழ் சீனிவாசனை பார்த்தோன்னா ஒரு கோபம் இருக்குது. மூச்சு விட தான் விடுவேன், நான் அப்படி தான் மூச்சு விடுவேன், தமிழ் மூச்சு விட மாட்டேன்னு சொல்லறியா, நான் மூச்சு தான் விடுவேன் அப்படி பெரும்பாலும் பிரமிழ் சீனிவாசன் பார்த்து கத்தினார். சீனிவாசன் ஓட்டமாக ஓடிட்டார். இது இந்த நிகழ்ச்சி எனக்கு புரியல, ஏன் பிரமிழ் அது மாதிரி திடீர்னு கத்துறாருன்னு. இது ஒரு நிகழ்ச்சி, அது சொல்லிட்டேன், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கட்டுரையை நான் படிக்க போகிறேன். இதில் சில இது படிக்கும்போது நீங்கள் கேளுங்க. அதை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அது முன்னாடி சொல்ல விரும்பலை. கடைசியாக ஒரு வரி சொல்லியிருக்கேன், அந்த வரியை கடைசியாக நீங்கள் கேளுங்க. இதை குறித்து பேசுவதற்கு என்னை அழைத்த சாகித்ய அகாதமிக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கும் நன்றி. அன்று வேறு கிழமை என்ற ஞானக்கூத்தனின் தொகுப்புக்கு பிறகு அன்னம் வெளியீடாக ஒரு தொகுப்பும், சின்ன சின்ன தொகுப்புகளாக வெளியீடாக சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள் என்ற தொகுப்பும் வெளிவந்தன. மீண்டும் அவர்கள் என்ற தொகுப்பு மையம் வெளியீடாக 142 கவிதைகள் அடங்கிய தொகுப்பு 1994 வந்தது. இத்தொகுப்பும் என் முயற்சியால் வெளிவந்தது. இதை அடுத்து ஞானக்கூத்தன் கவிதைகள் என்ற தொகுப்பு 250 பக்கங்களுக்கு மேல் 1998 கொண்டு வந்தேன். இத்தொகுப்பு ஞானக்கூத்தன் விருப்பப்படி எப்படியெல்லாம் ஒரு புத்தகம் அமைய வேண்டும் என்று அவருடைய அறிவுரைப்படி கொண்டு வந்தேன். அட்டைப்படம் ஓவியம் சஜிதா வரைந்திருந்தார். அவரை சந்திக்க ஸ்கூட்டரில் நானும் ஞானக்கூத்தனும் பயணம் செய்தோம். அதையெல்லாம் இப்போது நினைத்தாலும் மறக்க முடியாது. இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிற்கு நடிகர் கமல்ஹாசனை விழாவிற்கு அழைத்திருந்தார் ஞானக்கூத்தன். நடிகர் கமல்ஹாசன், நடன கலைஞர் அனிதா ரத்னம், இலங்கையை சேர்ந்த தமிழறிஞர், நாடக கலைஞர் ஞானி, ஓவியர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். முதலில் சினிமா நடிகரை இலக்கிய கூட்டத்தில் அறிமுகப்படுத்தியது ஞானக்கூத்தன் தான். அக்கூட்டத்தில் ஆதி மூலம் கந்தசாமியும் கௌரவப்படுத்தினோம். விழாவிற்கு வந்திருந்த அசோமித்திரனும் ஜெயகாந்தனும் முக்கியமானவர்களாக நான் கருதினேன். அவர்களை பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது. ஞானக்கூத்தன் மூலம் நான் கற்றுக்கொண்டது ஒரு புத்தகத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர முடியும் என்பதுதான். கவிதைகளின் அகரவரிசை என்ற ஒன்றை உருவாக்கினேன். எல்லாம் ஞானக்கூத்தனின் அறிவுரை. 196 கவிதைகள் கொண்ட 250 பக்கங்கள் உள்ள தொகுப்பு அது. முறையாக பவுண்ட் வால்யூமாக கொண்டு வந்தேன். இதெல்லாம் 1998 புத்தகம் கொண்டு போது நான் கற்றுக்கொண்டது. புத்தகம் உள்ளே அவருடைய பலருடைய ஓவியங்கள் அலங்கரித்திருக்கும். குறிப்பாக ஞானக்கூத்தனின் ஓவியங்களும். இந்த புத்தகத்தில் முக்கியமான சில கவிதைகளை நான் சேர்த்திருந்தேன். அதுவும் ஞானக்கூத்தன் விருப்பப்படி. தீபம் பத்திரிகையில் வெளிவந்த சூரியனுக்கு பின்பக்கம் என்ற கவிதை வெளியீடாக வந்த ஒரு சின்ன தொகுப்பான சூரியனுக்கு பின்பக்கம் புத்தகத்தில் இடம்பெறவில்லை.
தலைப்பு வந்து சூரியனுக்கு பின்பக்கம் இருக்கும், ஆனால் கவிதை இடம்பெறல. அது ஞானகுத்தனுக்கு பெரிய குறையாக இருந்தது. அக்கவிதையை நான் சிஐடி நகரில் இருக்கும் எழுத்தாளர் நா பார்சாரதி புதல்வர் வீட்டிற்கு சென்று பழைய தீபம் இதழ்களை தேடி கண்டுபிடித்து எடுத்தேன். அதேபோல் இன்னும் சில கவிதைகளையும் சேர்த்தேன். இதெல்லாம் பெரிதும் மதிக்கிற ஞானகுத்தனுக்காக விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்ட பணி. ஞானகுத்தன் எப்போதும் ஒரு புத்தகத்தை கட்டமைக்கும் போது எந்த வருடத்தில் கவிதை வந்தது என்பதை பொருளடக்கத்திலேயே குறிப்பிடுவார். இந்த புத்தகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அது ஃபுல்லாக பொருளடக்கத்தில் எழுதியிருப்பார். ஞானகுத்தன் பொருளடக்கம் என்று நாம் குறிப்பிடப்படுவதை ஞானகுத்தன் கவிதை வரிசை என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த புத்தகத்தில் முன்னுரை எழுதும்போது ஞானகுத்தன் இப்படி எழுதுகிறார்: நாள்தோறும் கவிதைகளை பற்றி சிந்திக்காவிட்டால், எழுதாவிட்டால், படிக்காவிட்டால் என் ஆத்மா வாட்டம் காண்கிறது. இந்த வாட்டத்தை போக்கும் வழியாக நான் ஊட்டிக்கொள்ளும் இக்கவி அமுதத்தை என் கவிதையை படிப்பவருக்கு நான் மறைமுகமாக தருகிறேன். என் கவிதைகளை படிக்கும் வாசகர் தன் மனதில் சிறிதளவு உற்சாகத்தை கண்டாலும் அது அவர்கள் அறியாத பெரிய ஊற்றுக்களிலிருந்து வருவிக்கப்பட்டது என்று சொல்ல விழைகிறேன். இத்தொகுப்பை தனது உழைப்பால் சாத்தியமாக்கிய நண்பர் அழகி சிங்கருக்கு என் நன்றி என்று அவர் கூறியுள்ளார். அந்த புத்தகத்துடைய முன்னுரையில் ஒரு பக்கம் இலக்கியத்திற்கும் இன்னொரு பக்கம் வங்கிக்கும் மாறி மாறி கால்களை வைத்து தடுமாறி கொண்டிருந்த நேரம் அது. என்னை பற்றி சொல்கிறது, ஞானகுத்தன் கவிதைகளை படிக்கும் வாசகராக தான் நான் முதலில் அறிமுகமானேன். அவர் கவிதைகளை படிக்கும்போது சிறிதளவு உற்சாகத்தை அடைந்து விடுவேன். இத்தொகுப்பை கொண்டு வந்தபோது அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கொண்டு வந்தேன். ஆனால் இப்போது இந்த தொகுப்பை பார்க்கும்போது பல விஷயங்கள் எனக்கு புலப்படுகின்றன. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, நிறைய விஷயம் தெரியல. முக்கியமாக ஒவ்வொரு கவிதைக்கும் ஆண்டு இதை குறிப்பிடுகிறார். உதாரணமாக 1965 ஆண்டு யோசனை என்ற கவிதையை குறிப்பிடுகிறார். அந்த ஆண்டில் அந்த ஒரு கவிதையை தான் எழுதினாரா? 65 ஆண்டு ஒரே ஒரு கவிதை தான் எழுதினாரா? சந்தேகம் எழுகிறது. அல்லது பிரசுரமான கவிதை அது மட்டும்தானா என்ற சந்தேகமும் எழுகிறது. நிச்சயமாக அந்த வருடத்தில் அதிக எண்ணிக்கை கொண்ட கவிதைகளை எழுதியிருக்க வேண்டும். ஞானகுத்தனுக்கு அப்போது 27 வயது. 1938 பிறந்தவர். தமிழில் முக்கியமான கவிஞரான ஞானகுத்தனின் கவிதைகள் ஆரம்பத்தில் அவள் எளிதில் பத்திரிகைகளில் பிரசுரமாகவில்லை. இதை நகைச்சுவை உணர்வுடன் இப்படி குறிப்பிடுகிறார்: கடவுள் விஷயமாக நான் எழுதிய கவிதைகள் உள்ளூர் பெரியவர்களிடம் தெரிய வந்தன. அதில் ஒன்று மூதேவியை பற்றியது. இதை படித்த நண்பர் ஒருவர் மிகவும் வருத்தப்பட்டார். மூதேவியை பற்றியெல்லாம் எழுதாதே, இதற்கு பரிகாரமாக பஜகோவிதத்தை தமிழில் எழுது என்றார். இந்த நூல் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்குள்ளாக மூதேவியை பற்றிய கவிதையை வரியை மாற்றி அமைத்து பரிகாரம் செய்தேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா. என்னிடத்தில், அதாவது ஞானகுத்தன் சொல்கிறது, என்னிடத்தில் அப்போது துர்க்கையை பற்றிய கவிதைகள் இருந்தன. அவற்றில் 5 கவிதைகளை துண்டு பிரசுரமாக சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மன் என்பவர் வெளியிட்டார். இவர் அரங்கநாதன் கோவிலில் பரிசாரகர். இதுதான் முதலில் பிரசுரமான கவிதை என்கிறார் ஞானகுத்தன். இத்தொகுப்பை நான் பார்த்ததில்லை. இத்தொகுப்பு காலப்போக்கில் தொலைந்து விட்டதா என்று தெரியவில்லை. ஞானகுத்தன் மேலும் கூறுகிறார் 10 ஆண்டு காலத்துக்கு பத்திரிகைகள் எவையும் என் கவிதைகளை பிரசுரம் செய்யவில்லை. ஏனென்றும் தெரியவில்லை. 1960 ஆண்டு நான் ஞானகுத்தன் என்ற பெயரை சூட்டிக்கொண்டேன். வேறு பெயர்களிலும் எழுதினேன். அவை என்னவென்று கூட நினைவில்லை. எழுதியவை ஜி. உமாபதி, பூவை எஸ். ஆறுமுகம் இவர்களை கொண்டு வெளிவந்த உமாவில் சில கவிதைகளும், மதுரையிலிருந்து வெளிவந்த தமிழ்நாடு என்ற பத்திரிகையிலும் வாரமலரிலும் வெளியாயின. பல கவிதைகள் வெளியாகவில்லை என்பதால் கிழித்து போட்டுவிட்டேன். 1960 68 வரை எழுதிய கவிதைகள் 500 இருக்கும். இது ஞானகுத்தன் சொல்கிறார். இப்படிலாம் இதெல்லாம் கூட கிழித்து எறிந்து விட்டாரா என்று தெரியவில்லை. எஞ்சியவை 4-5 கூட இருக்காது. அதற்கும் பிரதி கிடையாது. அன்று தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜருக்கு அவர் எழுதிய சீட்டு கவிதை தமிழகத்திற்கு தமிழ்நாடு பெயர் வைப்பு பற்றியது நினைவில் உள்ளது. இந்த கவிதையை ஞானகுத்தன் என்னிடம் காட்டியதில்லை. இந்த கவிதையையும் ஞானகுத்தன் நினைவில் உள்ளதை கவிதையாக எழுத்துப்பூர்வமாக வைத்ததில்லை. இங்கே குறிப்பிடப்படுகிற கவிதைகள் பற்றி அவர் சொன்ன குறிப்புகள் தான் உள்ளன, ஆனால் கவிதைகள் இல்லை. வேறு பெயர்கள் என்னென்ன கவிதைகள் எழுதினார் என்ற விவரமும் தெரியவில்லை. பிறகு 1968 சீமணி நடத்திய நடையில் பிரச்சனை கவிதை வெளியாயிற்று.
இதை தான் பிரசுரமான முதல் கவிதையாக கருத வேண்டியிருக்கிறது என்கிறார் ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தனின் முதல் கவிதையை இங்கே எடுத்து காட்ட விரும்புகிறேன். திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார், தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கை அருகே வை. 1968ஆம் ஆண்டு பிரசுரமான பிரச்சனை கவிதை. அந்த காலத்தில் இம்மாதிரி கவிதையை ஞானக்கூத்தனை தவிர யாருக்கும் எழுத தோன்றியிருக்காது. கசடத்தபுரம் முதல் இதழில் ஞானக்கூத்தனின் தமிழை எங்கே நிறுத்தலாம் என்ற கவிதையை ஒவ்வொருவரும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பிரபல வணிக இதழான ஆனந்தவனுக்கு எதிர்குரலாக கசடத்தபுரம் ஒலித்தது. இந்த கவிதையை எழுதியவர் ஞானக்கூத்தன். அந்த இதழ் வளர்ச்சியில் ஞானக்கூத்தன் பங்கு முக்கியமானது. ஞானக்கூத்தன் கசடத்தபுர இதழ் பற்றி குறிப்பிடும்போது அதற்கு அந்த பெயரை கொடுத்தது முதல் இதழில் தலையங்கம் எழுதி தமிழ் எங்கே நிறுத்தலாம் என்ற ஒரு கவிதையும் வெளியிட்டதாக கூறியுள்ளார். அதை பார்த்த எழுத்தாளர் சுஜாதா தமிழை சந்தியில் நிறுத்தாமல் இருந்தால் சரி என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் நா. கிருஷ்ணமூர்த்தி என்ற அச்சிட்டாலும் அந்த இதழை தயாரித்தவர்களில் ஞானக்கூத்தன், கிரியா ராமகிருஷ்ணன், நா. கிருஷ்ணமூர்த்தி, சா. கந்தசாமி போன்றவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. முதல் இதழில் வெளிவந்த ஞானக்கூத்தன் கவிதையை இங்கு ஏற்கனவே சிவகுமார் படிச்சுட்டார, நானும் ஒரே ஒரு பேராக பண்ணி படித்து நிறுத்திடுறேன். தமிழை எங்கே நிறுத்தலாம்? வாசன் மகனுக்கென்றால் மட்டும் அச்சுப்பொறிகள் அடிக்குமோ? முத்துசாமி போன்றவர் சொன்னால் மாட்டேன் என்றும் மறுக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கவிதையை. ஞானக்கூத்தன் கவிதை எழுதும் திறமை படித்திருந்தாலும் அவருடைய படைப்புகள் எல்லாம் கசடத்தபுர இதழ் மூலமாக தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் சீமணி நடத்திய நடை இதழில் ஆரம்ப கவிதைகள் பிரசுரமாகி உள்ளன. இந்த கவிதை ஏன் அவருடைய தொகுப்பு நூலில் சேர்க்கப்படவில்லை? தொகுப்பு நூலில் இந்த கவிதையை சேர்க்கலை என்பது தெரியவில்லை. தெரியாமல் ஞானக்கூத்தன் இந்த கவிதையை தொகுப்பில் சேர்க்காமல் விட்டுவிட்டாரா அல்லது வேண்டுமென்றே சேர்க்கவில்லையா? கசடத்தபுர இதழ் வரும்போது முதல் இதழில் வெளிவந்த இக்கவிதை முக்கியமானது. ஆனால் ஞானக்கூத்தனுக்கு ஞாபகம் இல்லையா என்றும் தோன்றுகிறது. அவருடைய கவிதைகளை தொகுத்து புத்தகமாக கொண்டு வரும் எனக்கும் இது ஏன் தோன்றவில்லை? உண்மையில் நான் கவனிக்கவில்லை. ஞானக்கூத்தன் கவிதைகள் என்ற புத்தகத்தை டிசம்பர் 1998 விருட்சம் வெளியீடாக கொண்டு வந்தேன். அது தொகுப்பில் உள்ள கவிதைகள் 1998 வரை சேர்ந்துள்ளன. காலச்சுவடு பதிப்பகம் ஞானக்கூத்தன் கவிதைகளை தொகுத்துள்ளது. 2018 இத்தொகுப்பு வந்துள்ளது. மொத்தம் 682 கவிதைகள். இத்தொகுப்பில் சில குறைபாடுகள் உண்டு. எந்தெந்த கவிதைகள் எந்தெந்த ஆண்டுகளில் வெளிவந்தன என்ற குறிப்பு இல்லை. எந்தெந்த கவிதைகள் எந்தெந்த ஆண்டுகளில் வெளிவந்தன என்ற குறிப்பு இல்லை. நான் தொகுத்த ஞானக்கூத்தன் தொகுப்பில் எந்தெந்த ஆண்டில் எந்தெந்த கவிதைகள் வந்தன என்ற தகவல் இருக்கும். உண்மையில் விருட்சம் வெளியீடாக வந்த அத்தொகுப்பு ஞானக்கூத்தன் தொகுத்தது, ஞானக்கூத்தனை தொகுத்தது. ஞானக்கூத்தனின் கவிதைகள் தொகுப்பு நூல் டிசம்பர் மாதம் 81 வெளிவந்தது. பென்சில் படங்கள் என்ற 2வது தொகுப்பு நூல், இதையும் நான் கொண்டு வந்திருக்கேன், 2002 வெளிவந்தது. 2 தொகுதியிலும் விருட்சம் வெளியீடாக வந்தது. சுவர் என்ற கவிதை 1998 வந்தது. இக்கவிதை முதல் தொகுதியில் ஞானக்கூத்தனின் கவிதைகள் என்ற முதல் தொகுதியில் வெளிவர வேண்டியது, முதல் தொகுதியில் வெளிவர வேண்டியது. ஆனால் பென்சில் படங்கள் என்ற 2வது தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முதல் தொகுதியில் இக்கவிதையை சேர்க்க மறந்து விட்டார் ஞானக்கூத்தன். 2வது தொகுப்பில் சேர்த்து விட்டார். இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒவ்வொரு கவிதைக்கும் வருடம் குறிப்பிட்டால்தான் சாத்தியமாயிற்று. ஒவ்வொரு கவிதைக்கும் வருஷம் சொல்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. தொகுப்பில் கவிதைகள் விடுபடுவது சகஜம். இத்தனைக்கும் ஞானக்கூத்தன் திறமையானவர். அவராலேயே விடுபட்ட கவிதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ரா இதழில் திடீரென்று ஆனால் என்ற கவிதை ஜூன் ஆகஸ்ட் 1979 பிரசுரமான கவிதை. ஞானக்கூத்தன் தொகுப்பில் இன்னும் இடம்பெறவில்லை. இது எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் 1979 வெளிவந்த கவிதைகளை பார்த்து கொண்டு வந்ததால் கண்டுபிடிக்க முடிந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று? ஞானக்கூத்தன் ஒவ்வொரு கவிதைக்கும் பிரசுரமான ஆண்டை குறிப்பிட்டதால். இப்போது தயாரித்திருக்கும் கவிதை தொகுதியில் இது சாத்தியமே இல்லை. எந்த ஆண்டு எது வந்திருக்கிறது என்று தெரியவில்லை. கவிதை புத்தகம் தயாரிப்பவர்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. இத்தனைக்கும் அவர் அதிகமாக ஓராண்டில் 12 அல்லது 13 கவிதைகள் பத்திரிகைகளுக்கு எழுதியிருப்பார். விருட்சம் வந்தபோது ஞானக்கூத்தனின் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு இதழிலும் இடம்பெறாமல் இருக்காது. இதனால் நான் மதிக்கும் இன்னொரு கவிஞரான பிரமிழுக்கு என் மீது கோபம். இந்த போக்கு நடுத்தர பத்திரிகைகள் வெளிவந்தபோது முற்றிலும் மாறிவிட்டது. ஞானக்கூத்தன் கவிதையும் இடம் மாறி வேறே பதிப்பகத்திற்கு போய்விட்டது. அசோமித்திரனும் பிரமிழும் விருட்சத்தில் இடம் பிடித்தார்கள். ஆனால் ஞானக்கூத்தன் கடைசி காலத்தில் இம்பர் உலகம் தொகுதியை கொண்டு வர சொன்னது ஏன் என்பது புரியாத பதில். இம்பர் உலகம் புத்தகம் தயாரிக்கும் போது ஞானக்கூத்தன் இல்லை.
அதனால் அந்த புத்தகத்தில் எந்தெந்த கவிதைகள் எந்தெந்த ஆண்டுகள் வந்தன குறிப்பிடப்படவில்லை. இந்த தொகுப்பு 2016 வெளிவந்தது. இம்பர் உலகம் ஒரு டைரியில் எல்லா கவிதைகளையும் எழுதி வைத்திருந்தார். அதில் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளதா என்று ஞாபகமில்லை. மையம் ஆரம்ப இதழ் ஒன்றில் ஞானக்குத்தனின் கவிதை ஒன்று வந்துள்ளது. அக்கவிதை கீழ் வருமாறு: தெற்கில் கேட்கும் பறை, அஸ்தி கிடைக்காத பிணங்களுக்காக அமெரிக்கன் அலறுகிறான், அவற்றின் பொருட்டு ஈட்டு பணம் கேட்டு வழக்கு திரள்கிறது, பிணங்களின் பெருமை மேலும் உயர்கிறது, அடுத்து செய்வதை பிணங்கள் தெளிவாய் கூறி செல்கின்றன. நுபரேலியாவில் எவரோலையோ குத்தப்பட்டு கடைத்தெருவில் கிடந்த பிணத்தை எடுக்கச் சென்றவன் பிணத்தை கையில் ஏந்தி பதுங்கி பதுங்கி எடுத்து செல்கிறோம் நமது பிணங்களை. இன்று 7 பனை நாட்டின் புராதன சங்கின் விம்பல் ஒன்று மாலையில் மடிகிறது. தெற்கின் பறை கோட்டில் மேலும் தளர்ந்தன குப்பத்து முருங்கையின் கோணர் கிளைகள். இந்த கவிதையை ஏன் சேர்க்கலான்னு தெரியல. இது மையம், இது ஈழத்தை பற்றி சொல்லியிருக்காரான்னு தெரியல எனக்கு. சூரியனுக்கு பின்பக்கம் என்ற கவிதை மாதிரி இந்த கவிதையும் சேர்க்க மறந்துவிட்டது என்று தோன்றுகிறது. அதேபோல் கணையாழி நவம்பர் 1971 வெளிவந்த கவிதை. கவிதையோட தலைப்பு 30. சமீபத்தில் மாமா என்றும் கூப்பிடத் தொடங்கிவிட்ட சிறுவர்கள் தொலைவில் கண்டால் கூச்சலை பொறுத்து கொள்ள தவறினேன், கிழவனானேன். 30 வயதாயிற்று, முதுமையும் வரலாயிற்று. வெயில்களை, மழையை, காற்றை, பனிகளை பயந்து கொள்ள பெரியவர் சொல்லி தந்தார். கண்கள் மேல் கையை பாம்பின் படமென கவிழ்த்து கொண்டு தெருக்களில் தன்னை யாரோ அழைத்ததை கருதி தேடி பார்க்கிற வயதில் பாதி கடவுளே வந்தாயிற்று. காலச்சோடு கொண்டு வந்த பதிப்பாளர் உரையில் பதிப்பாளர் சொல்கிறார், பிரசுரிக்கப்படாதையும் தொகுப்பில் இடம்பெறாதையும் குறைந்தது 20 கவிதைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சில கவிதைகள் இவர் எந்த காரணத்திற்காக எந்த தொகுப்பிலும் சேர்க்காமல் தவிர்த்திருக்கலாம். முழு தொகுப்பு என்பதால் அத்தகைய கவிதைகளும் சில இடம்பெற்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த கவிதைகளை புதுசாக சேர்த்தார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. அந்த தொகுப்பு பார்க்கும்போது எந்த கவிதைகளை புதுசாக சேர்த்தாங்கன்னு தெரியல. ஞானக்குத்தன் அவர் கவிதைகள் எதையுமே வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார். ஞானக்குத்தன் எந்த கவிதையும் அவர் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஒன்று அவர் மறந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதேபோல் தன்னுடைய கவிதையை வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார் கவிஞர் பிரமிழ். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கவிதைகளை எழுதி பத்திரிகையில் வெளிவந்தன என்ற ஒரு பட்டியலை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பட்டியல் 2001 வரை உள்ளது. இதெல்லாம் ஞானக்குத்தன் கவிதைகளை பற்றி. 1965 ஒரு கவிதை தான் வந்திருக்கு. 1967 ஒரு கவிதை, 1968 3 கவிதை, 69 11, 70 8, 71 7, 72 23 கவிதை, 73 12 கவிதைகள், 74 7 கவிதைகள். 1975 76 ஆண்டுகளில் எந்த கவிதையும் இல்லை. இது ஆச்சரியமாக இருக்குது. 75 76 எந்த கவிதையும் வரல. 77 ஒரு கவிதை, 78 3, 1979 ஒரு கவிதையும் இல்லை, 80 2, 81 16, 82 11, 83 1, 84 4, 85 1, 86 2, 87 3, 88 4, 89 9. 1990 ஒரு கவிதையும் இல்லை. இது எப்படி சாத்தியம் தெரியல. 91 9, 92 7, 93 10, 94 9, 95 4, 96 14, 97 8, 99 10, 2000 13, 2001 14. இது வரைக்கும் நான் போட்ட தொகுப்பு இது. அதனால் இந்த கணக்கை கொடுக்க முடியுது. ஞானக்குத்தன் கவிதைகளை எப்படி தொகுக்கிறார் என்று ஆராய்ந்தால் பத்திரிகையில் பிரசுரமாகிற கவிதைகளை தவிர அவ்வப்போது அவர் எழுதுகிற கவிதையிலும் தொகுப்பு வரும்போது சேர்த்து கொள்கிறாரா என்று தெரியல. அவர் மலேசியாவில் இருந்தபோது அவர் எழுதிய கவிதைகளை ஒரு டைரியில் எழுதி தொகுக்க கொண்டு வந்தார். அக்கவிதைகள் தான் இம்பர் உலகம் என்ற பெயரில் வெளிவந்தது. 1975 76 ஆண்டுகளில் அவர் கவிதைகள் எதுவுமே தொகுப்பில் வரவில்லை. ஏன்? நிச்சயமாக அவர் கவிதை எழுதியிருப்பார். சில கவிதைகள் பத்திரிகையிலும் பிரசுரமாகியிருக்கும். பிரசுரிக்காமல் கவிதைகளை எழுதி வைத்திருப்பார். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன் கவிதைகள் வந்த பத்திரிகைகளை அவர் சேகரிக்க தவறியிருப்பார். பெரும்பாலும் திருவல்லிக்கேணியில் தான் அவர் வசித்து வந்தார். பல இடங்களில் அவர் மாறி மாறி குடியிருந்திருக்கிறார். அப்போது சில கவிதைகள் தொலைந்து போயிருக்கும். திருவல்லிக்கேணியிலிருந்து அவர் மறைமலை நகர் போகும்போது அவர் புத்தகங்களை கரையான் அரித்து நாசமாக்கினார்.
இதனால் அவர் தொடர்ந்து எழுதிய கவிதைகள் தட்டுப்படாமல் போயிருக்கும். செப்டம்பர் மாதம் 2017 இதுவரை வெளிவராத கவிதைகள் என்று செப்டம்பர் மாதம் 2017 இதுவரை வெளிவராத கவிதைகள் என்று ஞானக்குத்தன் 10 கவிதைகளை திவாகர் அவருடைய பையன் புதல்வர் பிரசுரம் செய்தார் காலச்சோடில். ஞானக்குத்தன் முழு கவிதை தொகுப்பை கொண்டு வந்த காலச்சோடு இன்னும் அந்த கவிதைகளை தொகுப்பில் சேர்த்ததா தெரியவில்லை. ஏன் இந்த அலட்சியம்? இதில் முக்கியமான கவிதையாக என படிக்கிற கவிதையை இங்கே அதை வாசிக்கல. நான் ஆர்டர்ங்கிற கவிதையை பதிவு செய்த கட்டுரையாளர் இக்கவிதையை எங்கிருந்து எடுத்தார் என்பதை சொல்லவில்லை. இது மாதிரி ஏகப்பட்ட கவிதைகள் ஞானக்குத்தன் கவிதைகள் தொகுப்பில் பதிவாகாமல் இருக்கும் என்பது உண்மை. ரா பத்திரிகை 78 வெளியாகி 88 முடிவு அடைந்தது. விருட்சம் 88 ஆரம்பித்து இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. ராவில் எழுதியதை விட விருட்சத்தில் அதிக கவிதைகள் ஞானக்குத்தன் எழுதியிருக்கிறார். விருட்சம் மூலம் அவருடைய 4 புத்தகங்கள் வெளிவந்தன. ஞானக்குத்தன் கவிதைகள் முழு தொகுப்பாக உருவாக காரணமாக அமைந்த மற்ற பதிப்பகங்கள் பெயர்களை காலச்சோடு என்ற பதிப்பகம் தெரிவிக்கவில்லை. ஏன் குறிப்பிடவில்லை? விருட்சம்தான் அவருக்கு பெருமை சேர்த்தது. ஒரு முறை கடற்கரையில் நண்பர்களுடன் ஞானக்குத்தனுடன் பேசி கொண்டிருந்தேன். ஞானக்குத்தன் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு தங்க காப்பு போட வேண்டும் என்றார். முகநூல் கணனி தொடர்பு வந்த பிறகு அவருடைய கவிதைகளை சேர்க்க வசதி ஏற்பட்டது. நடுத்தர பத்திரிகைகளின் வரவால் அவர் கவிதைகளை எழுத அதிக வாய்ப்பு கிடைத்தது. பென்சில் படங்கள் என்ற கவிதை தொகுப்பில் ஞானக்குத்தன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். மண்ணில் விழுந்தவை என்று அந்த கவிதைக்கு பேர். ஆதி பருவத்தில் ஞானேச்சரி சொன்னால் மண்ணில் விழுந்ததெல்லாம் கடவுளுக்கென்று, என் கவிதைகளும் அப்படியானால் கடவுளுக்கே. ஞானக்குத்தனின் கிடைக்காத கவிதைகளை, தொகுப்பில் சேர்க்க முடியாத கவிதைகளை கடவுளுக்கு சமர்ப்பித்து விடலாம். ஐயோ பாவம் ஞானக்குத்தன்.